டிடி தமிழ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். நான் டாக்டர் நித்யா ஃப்ராங்க்லின். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் கர்நாடகாவில் ஒரு லாஸ்ட் டிஷ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது கர்நாடகா, மகாராஷ்டிரா இங்கெல்லாம் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஸ்வீட். இது பேர் சிரோட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நிறையா லேயர்ஸில் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சிரோட் அப்படின்னாலே லேயர்ஸ்ன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த யூஸ்வலாக இந்த கிறிஸ்பியாக இருக்கிற சிரோட்டியை அவங்க சூடான பாதாம் பால் ஊற்றி சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிரோட்டி வித் பாதாம் மில்க் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஸ்பெஷல் கல்யாணத்துலேயும் சரி, ஃபெஸ்டிவல்லையும் சரி, இந்த சிரோட்டி வித் பாதாம் பால் இல்லாமல் இருக்கவே இருக்காதுன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஆந்திராவில் கூட, தெலுங்கானாவில் பார்த்திங்கன்னா இதே பேனி அப்படின்னு சொல்லிட்டு கூட சர்வ் பண்ணுவாங்க. ரொம்பவே டேஸ்டியான பட் ரொம்பவே ஈஸியான டெசர்ட். வாங்க இந்த சிரோட்டி அண்ட் பாதாம் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படுறது சிரோட்டி ரவை. இந்த சிரோட்டி ரவை நம்ம நார்மல் ரவையை விடவே கொஞ்சம் ஃபைனாக இருக்கும். ஸோ இந்த சிரோட்டி ரவை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சிரோட்டி ரவை நான் 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நம்மளுக்கு தேவை, கொஞ்சமாக உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக குங்குமப்பூ, ஒரு 3/4 லிட்டர் பால், ஒரு 1/4 கப் சர்க்கரை, ஃபைனாக சாப் பண்ண பிஸ்தா அண்ட் கேஷ்யூநட்ஸ், அதோடு ஒரு 10 பாதாம் பருப்பு நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த சிரோட்டி செய்கிறதுக்கு தேவையான மாவை பிசைஞ்சு வச்சிடலாம். ஏன்னா அந்த மாவு நம்மளுக்கு ஒரு 1 மணி நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இந்த ஃபைன் ரவா, இந்த சிரோட்டி ரவாவை ஒரு தட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதோட 1 டீஸ்பூன் நெய்யை நான் ஆட் பண்ணுறேன், ஒரு பிஞ்ச் சால்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நெய்யையும் இந்த ரவையையும் நல்லா நம்ம பிணைய போகிறோம். எல்லா ரவையிலையும் அந்த நெய்யோடைய வாசனை நம்மளுக்கு போகணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த நெய்யையும் ரவையையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த நெய்யோட வாசனை அந்த ரவையோட சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்படி வந்த பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை மாவாக பிணைய போகிறோம். நீங்கள் நம்ம யூஸ்வலாக நம்ம உப்பு மாவுக்கு பண்ணுற ரவை போட்டிங்கன்னா இது வராது. இது இந்த ஃபைன் சிரோட்டி ரவை. ஸோ இந்த கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நீங்கள் பிணைய ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிணைஞ்சிருங்க. நல்லா அழுத்தி பிணையணும். அப்போ தான் அந்த ரவையில் அந்த தண்ணி நல்லா உள்ள அப்சார்ப் ஆகும். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு சேர பிணைஞ்சிக்கோங்க. இது பாருங்கள், சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு மணி நேரம் இந்த ரவை நல்லா ஊறட்டும். ஸோ இந்த மாவு நம்மளுக்கு 1 மணி நேரம் ஊறணும் இல்லைங்களா? ஸோ அது ஊறுற டைமில் நம்ம பாதாம் பால் ரெடி பண்ணிடலாம். ஸோ இங்கே நான் 3/4 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க.
நம்ம ஊற வச்ச இந்த பாதாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாதாமுக்கு வந்து நம்ம தொலியை எடுத்துடலாம். தோலெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து ஒரு கொரகொரப்பான பேஸ்ட்டாக பண்ணிடலாம். ஸோ அந்த பால் அது வரைக்கும் சூடாயிட்ருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிடலாம். ஸோ நம்ம ஊற வச்ச அந்த 10 பாதாமும் நான் வந்து தோல் எடுத்துட்டேன். இதை வந்து நான் கொரகொரப்பாக அரைச்சிட்டு இந்த பாலில் சேர்க்க போகிறேன். ஸோ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டோம். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு கோஸ் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். இதை வந்து இப்போது இந்த பாலுக்குள்ளே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு நான் இங்கே வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் குங்குமப்பூவை நம்ம கடைசியில் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ண வச்சுட்டு மீதி குங்குமப்பூவையும் இந்த ஏலக்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து பாதாம் அரைச்சி போடுறதுனால உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து நீங்கள் பாலை வந்து சுண்ட வைக்கணும்னு கிடையாது. அதுவே வந்து ஒரு நல்ல க்ரீமினஸும் ஒரு சுண்டின பாலில் பண்ண எஃபெக்டும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து சிம் பண்ணிடலாம். கடைசியில் வந்து சுகர் போடலாம். ஸோ இனிமேல் வந்து நம்மளுக்கு இதில் பெருசாக வேலை கிடையாது. நம்மளுடைய பால் கொஞ்சமாக சுண்டட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம சிரோட்டி பண்ண ரெடி ஆக போகிறோம். ஸோ அதுக்கு நான் இங்கே வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் பட்டர், பாருங்கள் நல்ல சாஃப்ட் பட்டர் வச்சுருக்கேன். ஸோ இந்த பட்டரை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதோட நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கலாம். இதை போட்டு இந்த அரிசி மாவும் இந்த பட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா நீங்கள் நல்லா அடிக்கிற அளவுக்கு அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளஃபியாக வரணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இதை வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சிரோட்டி மாவு ஆல்மோஸ்ட் 1 ஹவராக வந்து ஊறிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு 6லேருந்து 7 உருண்டையாக பிடிக்க போகிறோம். நம்ம எவ்வளோ உருண்டை வருதோ அத்தனை லேயர் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சைஸாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஸோ நான் வந்து இங்கே வந்து 3, 6, 7 உருண்டையாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது இந்த 7 உருண்டையும் நம்ம மெல்லிஸ் சப்பாத்தி மாதிரி உருட்ட போகிறோம். ஸோ ஒவ்வொரு உருண்டையும் நம்ம ஒரு தின் சப்பாத்தி மாதிரி உருட்ட போகிறோம்.
பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம தின்னாக உருட்டிட்டோம். ஸோ உருட்டின உடனே இது மேலே நம்ம பண்ணி வச்ச அந்த பட்டர் அண்ட் அரிசி மாவு இதை வந்து நல்லா அப்ளை பண்ணலாம். எல்லா பக்கமும் ஃபுல்லாக ஒரு இடம் கூட இல்லாத மாதிரி நம்மளுக்கு வந்து இதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்த உருண்டையை உருட்டிடலாம். ஆல்மோஸ்ட் எல்லா உருண்டையும் நீங்கள் ஒரே சைஸ்க்கு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். பாருங்கள், இதே மாதிரி தின்னாக உருட்டிட்டேன். இதில் முந்தி மாதிரியே நம்ம வந்து பட்டர் போட போகிறோம். ஸோ பட்டர் போட்டுட்டு இதை இது மேலே நம்ம அடுத்த அந்த ஃபஸ்ட்டு லேயருக்கு மேலே வச்சிட போகிறோம். இதே மாதிரி இருக்கிற 7 உருண்டையும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து 7ஐயும் இந்த மாதிரி நடுவில் வந்து பட்டர் அண்ட் அரிசி மாவு போட்டு நல்லா வந்து பரத்திட்டோம். ஸோ இதை லைட்டாக இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம உருட்டிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து வெறும் பட்டர் போட்டிங்கன்னா கூட 2 லேயர் வந்து ஒட்டும்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து நம்ம பட்டர் போட்டு அதில் அரிசி மாவும் போட்டிருக்கோம். ஸோ உங்களுடைய இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ இதை நல்லா டைட்டாக வந்து நீங்கள் ரோல் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணதை நம்ம ஈக்குவல் சைஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இதை பண்ணிட்டோம். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய லேயர்ஸ் இருக்குன்றது. ஸோ இதெல்லாம் லைட்டாக வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்புக்கு ஆக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய சிரோட்டி வந்து ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஸோ இதை ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய சிரோட்டியெல்லாம் நம்ம உருட்டிட்டோம். ஸோ இப்போ நம்ம எண்ணெயை வந்து காய வச்சிடலாம். எண்ணெய் வந்து நம்மளுக்கு மிதமான சூட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் அது வந்து உள்ள வரைக்கும் நல்லா வந்து பொரியும். அதே டைமில் நம்மளுடைய பால் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா சிம்மில் கொதிச்சுட்டு இருந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு சுகர் போட்டுடலாம். ஸோ நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போடுறேன். சுகர் போட்டு கொதி வந்த உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் சுகர் போட்டு கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு கொதி வந்துருச்சு, நான் இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். நம்ம எண்ணெய் வந்து சூடாயிருச்சான்னு பார்த்துடலாம். ஸோ சூடாயிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க.
நம்ம லைட்டாக வந்து பண்ண ஒவ்வொரு சிரோட்டியையும் லைட்டாக நம்ம ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில் போட போகிறோம். ஸோ இதை வந்து லைட்டாக வந்து உருட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கலாம், பட் ரொம்ப அழுத்திடக்கூடாது. லைட்டாக வந்து நீங்கள் அமுத்துங்க. ஸோ நம்ம எண்ணெய் ஓரளவுக்கு சூடானோடனே இதை ஜென்டிலாக போட்டுருங்க. ஸோ நம்ம வந்து நிறைய லேயர்ஸ் வரும், ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே 7 பண்ணியிருக்கோம், அந்த 7ஐயும் உருட்டியிருக்கோம் ஒன்று மேலே ஒன்று. ஸோ இதுவே வந்து ஒரு 15-16 லேயருக்கு மேலே வரும். நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள்கிட்ட சிரோட்டி அப்படின்றது வந்து லேயர் அப்படின்றது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் வேர்ல்டு, அதாவது கான்டினென்டல் அந்த மாதிரி குசீன்லலாம் மில்ஃபாய் அப்படின்னு ஒரு டெசர்ட் இருக்குது. அதனுடைய லிட்ரல் மீனிங் வந்து 1000 லேயர்ஸ் அந்த மாதிரி. ஸோ நம்மளுடைய ஓன் 1000 லேயர்ஸ் மில்ஃபாய் தான் வந்து இந்த சிரோட்டின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த நீங்கள் நடுவில் வந்து அரிசி மாவும் போட்டிருக்கிறதுனால நல்லா வந்து அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்து கிறிஸ்பாயும் கொடுக்கும். செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். பட் அது மேலே நீங்கள் சூடான பாதாம் பால் ஊற்றி சோக் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்கும். பொரிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே பொறுமை வேணும், ஏன்னா இது ஓரளவுக்கு திக்காக இருக்கிறதுனால நம்ம நெருப்பை ஜாஸ்தி வச்சு நீங்கள் பொரிச்சிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே வேகாமல் உள்ளுக்குள்ளே சொதன்னு இருக்கும். நம்ம அந்த ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் அதை வந்து குக் பண்ணும்போது உள்ளே பட்டர் இருக்குது, ஸோ அதுவும் வந்து நல்லா கிறிஸ்பியாக்கி உள்ள வரைக்கும் உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7-8 மினிட்ஸுக்கு மேலே வந்து இது வெந்துட்டுருக்கு. நல்லா லேயராக உங்களுக்கு தெரியுது கிறிஸ்பியாக. ஸோ லைட்டாக வந்து கலர் மாற ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் அதை வந்து ஆயிலிருந்து எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சிரோட்டியை நடுவில் வச்சுருங்க. அதுக்கு மேலே பாதாம் பாலை நல்லா சூடு பண்ணி, நல்லா சூடாக இருக்கிற பாதாம் பால் எடுத்து இந்த சிரோட்டி மேலே அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மேலே நல்லா ஃபைனாக சாப் பண்ண நட்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ. ஸோ இதை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து லைட்டாக அது ஊற ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் அந்த லேயர்ஸ், ஒரு பக்கம் வந்து நல்ல சாஃப்டாக அந்த பாலில் சோக் பண்ணியும் இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இதில் எவ்வளோ லேயர்ஸ் இருக்குன்னு. 20 லேயர்ஸ்க்கு மேலே இருக்குது. நான் அதை உடச்சி கூட காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், உடைச்சிங்கன்னா அப்படி லேயராக உளும். ஸோ பாருங்கள், ஒரு கிறிஸ்பியான சிரோட்டி வித் ஹாட் அண்ட் க்ரீமி பாதாம் மில்க். இதை விட ஒரு சூப்பர் டெசர்ட் இல்லைன்னு சொல்வீங்க இதை சாப்பிட்டு பார்த்தா. அடுத்த தடவை உங்கள் வீட்டில் ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனோ வரும்போது கண்டிப்பாக இந்த சிரோட்டி வித் ஹாட் பாதாம் மில்க் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும்.